ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் டே வித் காருண்யா. தோசை, சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸ் இது நாலுத்துக்குமே சூப்பராக ஆப்ட் ஆகக்கூடிய ஒரு ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்பிளாக குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கு மீல் மேக்கர் வச்சு தான் இந்த ரெசிபி செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடானதும் தாளிப்புக்காக நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா கடுகு, சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்திருக்கேன், ஒரே ஒரு மராட்டி மொக்கு, ஒரே இதழ் மட்டும் ஜாவித்திரி எடுத்திருக்கேன், 3 லவங்கம், ஒரு ஏலக்காய். சீரகம், சோம்பு நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு மீடியமாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததும் நம்ம இஞ்சி பூண்டு நான் தட்டி வச்சுருக்கேன். பேஸ்ட்டாக இல்லை, ஓரளவுக்கு அப்படி இந்த கல்லில் போட்டு கொஞ்சமாக தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதோடவே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் அந்த வாசனைக்காக. அது கூட நீங்கள் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்ததும் தக்காளி, கொத்தமல்லி ரெண்டுமே நான் ஒன்றா சேர்த்துக்கிறேன். என் கையில் குழந்த இருக்குது, அதனால் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். தக்காளி சேர்க்கும்போது சேர்த்ததுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்தேன். தக்காளி சேர்த்ததும் ஒரு 30 செகண்ட் மட்டும் நல்லா கிளறி விட்டுட்டு உருளைக்கிழங்கையும் இதோடவே சேர்த்து கிளறி விட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கு தக்காளியோடு சேர்த்து வேக வைக்கும்போது தக்காளி நல்லா குழஞ்சி வர்றதுக்குள்ளே உருளைக்கிழங்கு ஒரு 3/4 பதம் நல்லா வெந்து வந்துடும். நமக்கு ரெசிப்பியும் கொஞ்சம் குயிக்காக முடிஞ்ச மாதிரி இருக்கும். மொத்த கிரேவிக்கான சால்ட் நான் இப்போவே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோடவே உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளி குழஞ்சி வர்றதுக்குள்ளே உருளைக்கிழங்கு 3/4 பதம் வெந்துடும் கண்டிப்பாக. ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நீங்கள் தனித்தனியாக வேக வைக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஐடியா. ஒரு டிப்பாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சீக்கிரமாக இங்கே பாருங்கள், 2 நிமிஷத்துலேயே நல்லா தக்காளி குழஞ்சி வந்துடுச்சு. உருளைக்கிழங்கும் ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த தண்ணி ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமா மிளகா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா குழந்தைக்கு கொடுக்கணும், அதனால் காரம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணி இதில் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதை நல்லா புழிஞ்சிட்டு இதோட இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம், இல்லை தேங்காய் பால் சேர்த்து கூட வேக வச்சுக்கலாம். நம்ம தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு கப் மட்டும் சேர்த்துக்கிறேன், ஒரு சின்ன கப்பில். இதுவே போதும். நம்ம கொதிக்க வைக்கும்போது என்ன தான் நம்ம புழிஞ்சிருந்தாலும் மீல் மேக்கரில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதுவே கரெக்டாக இருக்கும். நல்லா கொதித்து வரட்டும். அவ்வளோதான், சூப்பராக மீல் மேக்கர் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனல்லையும் சப்போர்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.